தற்போது கிடைத்த அண்மை செய்தியின்படி அதிமுகவை தொடர்ந்து அதனுடைய கூட்டணி கட்சியான பாமகவும் தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை தற்பொழுது அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய நியூஸ் 18 முதன்மை ஆசிரியர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். குணசேகரன், தற்பொழுது பாமகவும் அதிமுகவை தொடர்ந்து தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது. இது குறித்து நீங்கள் என்ன சொல்லுங்க? நம்ம எதிர்பார்த்த ஒண்ணுதான். இந்த பட்டியல் ஏற்கனவே தயாராகிவிட்டது என்றுதான் சொல்லப்பட்டது. அதிமுக பட்டியலை வெளியிட்டும் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி என்பதற்காக பாமக சற்று பொறுமை காத்திருக்கிறது. இதுல மிக முக்கியமாக அந்த கட்சியினுடைய கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்தலை சந்தித்த திரு அன்புமணி ராமதாஸ் இந்த முறை தருமபுரி தொகுதியிலேயே மீண்டும் போட்டியிடுகிறார். அது அண்மை காலமாகவே சில வாரங்களாக சில மாதங்களாக அவர் மீண்டும் போட்டியிடுவாரா, தொகுதி மாற்றுவாரா என்ற பேச்சு இருந்து கொண்டிருந்தது. வேறு தொகுதிக்கு அவர் செல்லக்கூடும், ஆரணி தொகுதியில் அவர் போட்டியிடக்கூடும் என்று ஊடகங்களில் செய்திகள் கசிந்தன. அதே போல ஒரு ராஜ்யசபா இடம் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட உடனே 7+1 என்றவுடன் இங்கு வேறு ஒருவர் நிறுத்தப்படலாம், ஜி.கே. மணியோ அல்லது சௌமியா அன்புமணி அவர்களோ நிறுத்தப்படலாம், திரு அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவைக்கு செல்லக்கூடும் என்ற பேச்சும் கூட உலா வந்தது. ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அன்புமணி அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார் என்ற அறிவிப்பை அந்த கட்சி வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தருமபுரி மொரப்பூர் புதிய ரயில் பாதைக்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தருமபுரிக்கு பியூஷ் கோயலை அழைத்து வந்து அங்கு ஒரு விழாவை பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்று அன்புமணி முனைப்பு காட்டிய நொடியிலேயே அவர் அங்கு மீண்டும் களம் காணுவதற்கு தயாராகிறார் என்ற எண்ணம் வெளிப்பட்டது. இப்போது அது உறுதியாகி இருக்கிறது. தருமபுரியை பொறுத்தவரையிலும் அவர் தனித்தே நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. இப்போது கூட்டணி இருப்பதால் தொகுதி மாற வேண்டிய அவசியமில்லை, அங்கேயே நிற்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கலாம். அடுத்ததாக விழுப்புரம் தொகுதி, அங்கு வடிவேல் ராவணன் என்ற அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் விழுப்புரம் என்பது ஒரு தனி தொகுதி. அங்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் தலித் எழில்மலை அவர்களது காலம் தொட்டே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருப்பது என்ற ஒரு கொள்கையை அவர்கள் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து பின்பற்றி வருகிறார்கள். அதுல தொடக்கத்துல தலித் எழில்மலை இருந்தார். அதற்கு பிறகு பொன்னுசாமி அவர்கள் இருந்தார். அவர் மத்திய அமைச்சராக கூட பணியாற்றினார். இப்போது விழுப்புரம் தனி தொகுதி வடிவேல் ராவணன் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றி வரக்கூடியவர் வழங்கப்பட்டிருக்கிறது. கடலூர் தொகுதி விருதாச்சலத்தைச் சேர்ந்த டாக்டர் இரா கோவிந்தசாமிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். அதே போல ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி ஏ.கே. மூர்த்திக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏ.கே. மூர்த்தி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டி.ஆர். பாலுவை எதிர்த்து ஸ்ரீபெரும்புதூரில் போட்டியிட்டார். இப்போது அவர் தொகுதி மாறி அரக்கோணத்தில் நிற்கிறார். அடுத்ததாக சாம் பால் என்ற ஒரு தொழில் அதிபர் மத்திய சென்னை தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 5 பட்டியலில் சமூக ரீதியாக சொல்ல வேண்டுமானால் 3 வன்னியர், மற்ற 2 மற்ற சாதி பிரிவினரை சேர்ந்தவர்கள். இன்னும் 2 தொகுதிகள் அவர்கள் போட்டியிடக்கூடிய இன்னும் 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. அந்த அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று தெரியவில்லை. 2 நாட்களில் அதுவும் வெளியாக கூடும். ஜி.கே. மணி போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போது அவர் ஜி.கே. மணி தருமபுரியில் அன்புமணி அவருடைய வெற்றிக்காக பாடுபடக்கூடிய ஒரு தேர்தல் பணிக்குழுவின் தலைவராக ஜி.கே. மணி அவர்களும் டாக்டர் செந்தில் அவர்களும் செயல்பட இருப்பார்கள். அன்புமணி பொறுத்தவரையிலும் ஒரு முறை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர். இப்போது மக்களவைக்கு ஒரு முறை போட்டியிட்டு வென்று இப்போது மீண்டும் களம் காண வந்திருக்கிறார். அவருக்கு இது 2வது தேர்தல் நேரடியாக சந்திப்பது என்றால். சட்டமன்றத்தில் ஒரே ஒரு முறை போட்டியிட்டார் பென்னாகரம் தொகுதியில். அது அவரை முதலமைச்சராக முன்னிறுத்தி நின்ற கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமகவின் கோட்டை என்று கருதப்படக்கூடிய பென்னாகரத்திலேயே அவரால் சோபிக்க முடியவில்லை. இந்த தொகுதி என்பது இப்போது திமுக தரப்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுக சார்பில் டாக்டர் டிஎன்வி செந்தில்குமார் நிறுத்தப்பட்டிருக்கிறார். திமுகவுடைய இளைஞரணி சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் பெயர் பரிசீலிக்கப்படுவதாக தெரிகிறது.
தற்பொழுது அதிமுகவை தொடர்ந்து பாமகவும் தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது. தனக்கு ஒதுக்கப்பட்ட 7 தொகுதிகளில் தற்பொழுது 5 தொகுதிகளுக்கு மட்டும் பாமக தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களை எங்களுடைய நியூஸ் 18 முதன்மை ஆசிரியர் குணசேகரன் வழங்க கேட்டோம். நன்றி குணசேகரன்.